இப்ப குழந்தை வேணும் அப்படின்றவங்க வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம்னு சொல்லி நிறைய நம்ம ஊடகத்துல பார்த்துட்டு இருக்கோம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து ரீல்ஸாவே வந்துட்டு இருக்கு. இந்த குழந்தை பாக்கியம் வேணும்ன்றவங்க என்ன மாதிரியான சஷ்டி விரதம் இருக்கணும் சார்? கடும் விரதம். தண்ணி குடிக்கலாம், பால் குடிக்கலாம், உணவு மதியானம் மட்டும்தான் சாப்பிடணும். 48 நாள் கடும் விரதம் வந்தாகணும். கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு தீட்டாகும். அந்த சமயத்தில் கண்டிப்பாக 3-5 நாள் தடை ஏற்படும். குடும்பமே அங்கே தான் சிக்கல் ஏற்படும். அதையும் தாண்டி அவன் தொடர்ந்து பண்ணணும். எத்தனை நாள் இருந்தா அந்த ரிசல்ட் தெரியும் சார்? 48 நாள் இருந்து தான் ஆகணும். கம்பல்சரி 48 டேஸ் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி இருக்காங்க. இப்போ கணவன் வந்து விரதம் இருக்காங்கன்னா கணவன் தனியாக தான் ஒருவேளை அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கணும். இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா ஐப்பு மலைக்கு போகிறவங்களும் தனியாக ஒரு சின்ன அவங்க வீட்டுக்கு பக்கத்தாலே ஒரு சின்ன வீடு எடுத்துருவாங்க. இல்லைன்னா ஒரு ஏழையாக இருந்தாங்க கூட ஒரு சின்ன ரூம் எடுத்துருவாங்க. இல்லை எல்லாரும் சேர்ந்து தங்கக்கூட இடம் எடுப்பாங்க. அது மாதிரி சஷ்டிக்கும் நீங்கள் வந்து குடும்பத்தில் ஒருவேளை வீட்டில் நிறைய பெண்கள் இருக்காங்க, ஒரு ஆள் சஷ்டிக்கு இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த ஒரு ஆள் ஒரு பேச்சுலரோடு சேர்ந்து தான் இருந்தாகும்.